Respected MD sir, respected senior principal, respected teachers, parents, and beloved students, happy morning to you all. Today I'm very happy to be part of this citation day. ஆச்சாரியா வந்துட்டு அவங்களோட 25th இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இயர். ஸோ இட் மேக்ஸ் திஸ் citation day even more special. So it has been 25 years of journey in educational experience for Acharya. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸ்கூல்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டோவாகவே இருந்தது. ஸ்ட்ரிக்ட்டுனா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் த பிரின்சிபல் டு பியூன் வரைக்கும் யாரை பார்த்தாலுமே பயமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கரிக்குலம் தவிர அந்த எஜுகேஷன் அந்த ஸ்டடீஸை தவிர வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போனால் அது யாரோ ஒரு அக்யூஸ்டை பார்க்குற மாதிரியே டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு பிடி பீரியட் வந்துட்டு நம்மளுக்கு அது ஒரு ப்ரிவிலேஜாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் அந்த பிடி பீரியட் வந்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது மாதிரி இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் பிடி பீரியடுக்கே அப்படின்னா இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லாம் வந்து நடக்குது அப்படின்னா கிளாஸ் அப்போது பிடி சார் வந்து கேட்பார், யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இந்த காம்படிஷன் கலந்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஏஞ்சி நின்னாங்கன்னா, ஏன்டா நீ நல்லா படிக்கிற பையன் நீ எதுக்கு போகிற அப்படின்னு மேக்ஸ் டீச்சரோ சயின்ஸ் டீச்சரோ அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து உட்கார் அப்படின்றவாங்க. லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு தைரியமாக ஏஞ்சி நிற்பாங்க, சார் நான் வரேன் சார் அப்படின்ட்டு. அவங்கள பார்த்து டேய் உனக்கு மார்க்கே ஒழுங்காக எடுக்க முடியல, நீ இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடி என்ன பண்ண போகிற உட்கார் அப்படின்னு அவங்களையும் உட்கார வச்சுருவாங்க. இந்த மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவங்களுக்கே இந்த நிலமை, நம்ம ஏஞ்சி நின்னா என்ன பண்ணுவாரோ என்ன சொல்லுவாரோன்ற பயத்துலேயே எழுந்திரிச்சே நிற்க மாட்டாங்க, பேசாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சுச்சுவேஷனாகவே இருக்கும். ஸ்கூலுக்கு லீவெல்லாம் போட்டுன்னு வைங்களேன், ஒரு 2 நாள் லீவ் போட்டால் 3ஆவது நாள் பேரண்ட்ஸ் வந்து நிற்கணும் பிரின்ஸிபல் ரூம் முன்னாடி. அப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் முகத்தில் இருக்கிற பயத்தை பார்க்கணுமே. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பயம் எப்படி இருக்குமோ அந்த வருஷம் முழுக்க அதே பயம் அந்த பேரண்ட்ஸோட முகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு ஷூரிட்டி கொடுத்தா தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூம்க்கே போய் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி அதுவும் அந்த பிரின்சிபலை போய் மீட் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 hour 2 hours பேரண்ட்ஸ் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன ரீசன் இதுக்கப்புறம் லீவ் போடக்கூடாது அதெல்லாம் வந்து மிரட்டி அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்கே வந்து அனுப்பி வைப்பாங்க. நம்மளுக்கு தோணும், என்னடா இது 10% அட்டண்டன்ஸ் வாங்கி நம்ம அவார்டாக வாங்க போகிறோம் அப்படின்லாம் தோணும் அந்த டைமில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணது. இன்னொன்று, வருஷம் ஆனுவல் டே நடக்கும் ஸ்கூலில். ஒரு 10 பசங்க அவார்டு வாங்குவாங்க, மீதி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கீழே இருந்து கை தட்டிகிட்டே இருப்பாங்க. வருஷம் அந்த 10 பசங்க தான் வந்து அவார்டு வாங்கிட்டு இருப்பாங்க, மீதி எல்லோரும் வந்து கை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வளர்ந்தது. நம்மளோட ஸ்கூலிங் சிஸ்டம் பெஸ்ட் ஸ்கூல்லாம் இப்படி தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் 2000 தேர் கேம் ஆச்சாரியா. எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு பிஃபோர் ஆச்சாரியா அண்ட் ஆஃப்டர் ஆச்சாரியா இப்படி பார்க்கலாம், எஸ்பெஷலி இன் பாண்டிச்சேரி. ஸோ 2000க்கு அப்புறம் ஆச்சாரியா வராங்க. இவங்க என்ன இதுலேருந்து வித்தியாசமாக பண்ணாங்க, எப்பயுமே வந்து ஒரு ஸ்கூலில் ஆரம்பிக்கும் போது பெஸ்ட்டு ஸ்கூல் என்ன இருக்குது டவுனில், அந்த ஸ்கூலில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இப்படி தான் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. பட் ஆச்சாரியா வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ண தவறுனாங்களோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்றது ஆச்சாரியா வந்து மெயின் மோட்டோவாக அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, பசங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து பயத்தினால யாருக்கும் வந்து வரப்போகிறதில்ல. அவங்க வந்து ரெஸ்பெக்ட்டு, மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குற ரெஸ்பெக்ட்னால தான் வந்து செல்ஃப் டிசிப்ளின் வரும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கெலாம் வந்து நான் சொன்ன மாதிரி லீவ் போட்டால் என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்ச இதில் 100% அட்டண்டன்ஸ் இருந்தால் இவங்க நிஜமாகவே அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. 10% அட்டண்டன்ஸ் இருந்தால் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் வந்துட்டு பசங்க வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸு, இன்டர் ஸ்டேட் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிற பசங்க, நல்லா அச்சீவ் பண்ணுற பசங்களுக்கு இன்ஃபேக்ட் இவங்க வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இன்னும் பேரண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்க வைக்கிறதோ, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க வைக்கிறதுக்கும் பேரண்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணோம். இவங்க பேரண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இது சொன்னேன் இல்லையா, ஆனுவல் டே சொன்னேன். மற்ற ஸ்கூல்ஸில் வந்து ஆனுவல் டே நடக்கிறாங்க, இவங்க சைட்டேஷன் டேன்னு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டேஜில் ஏற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் என்னன்றதை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை நர்ச்சர் பண்ணி அதுக்கு வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து எல்லாருக்குமே அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆச்சாரியா இஸ் வே அஹெட் ஆஃப் மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் விட முன்னாடி போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தர் பண்ணுறாரே,
இவர் வந்து இந்த இந்த ஸ்கூலோட எம்டி வந்து இதெல்லாமே பண்ணியிருக்காரு. நம்ம என்னெல்லாம் மைண்டில் நினச்சோமோ, எப்படிலாம் ஒரு ஸ்கூல் இருக்கணுமோ, இதெல்லாத்தையும் இவர் பண்ணி வச்சிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தா, நான் படித்த ஸ்கூலில், நான் படித்த அதே பெஸ்ட்டு ஸ்கூலில் எனக்கு முன்னாடியே இவர் படித்து முடிச்சுட்டு, இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி இவர் ஒரு ஸ்கூல் கட்டி வச்சிருக்காரு. ஸோ ஐ ரியலி appreciate him. I really wonder how he can do all these things. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆச்சாரியாவில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, அலுமினிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு சைட்டேஷன் டேயில் இல்லை மற்ற ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹானர். நம்ம படித்த ஸ்கூலில் நம்ம ஒரு கெஸ்ட்டாக போய் நிற்கும் போது அதில் உள்ள ஒரு பெருமை வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஆச்சாரியாவில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்க்கலாம், ஆச்சாரியாவை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பசங்களை இன்வால்வ் பண்ண வைக்கிறது, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து அட்டெம்ப்ட் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஸ்கூல்லையுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா இத்தனை வருஷமாக பண்ணி அவங்க ஆச்சாரியாவோட ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸை மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த வேர்ல்டு ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணுறதுக்கு மற்ற ஸ்கூல்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டடீஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் முக்கியம், ஸ்கில் லேர்னிங் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்டில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆச்சாரியா ஃபார் திஸ். தென் ஐ வாண்ட் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் சீனியர் பிரின்சிபல் மேடம். அலுமினிஸ் வந்துட்டு உங்களை பற்றி நிறைய பெருமையாக பேசுகிறாங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி பார்த்துருக்கேன், அலுமினிஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தென் த சென்டர் ஹெட் மிஸ்ஸஸ் ராஜி மேடம், அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஒரு ஸ்கூல் ஹெட்டு, ஒரு பிரின்சிபல் இருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்களோட பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டிஸ் என்னன்றது எந்த பேரண்ட் போய் கேட்டாலும் அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி இதெல்லாம் வந்து அவங்கள டெவலப் பண்ணலான்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய ப்ரொஃபஷனில் பார்க்குற கேசஸ், அதாவது சில்ட்ரன் ரிலேட்டட் லாஸ்லாம் டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜுவெனல் ஜஸ்டிஸ் லா, போக்சோ ஆக்ட், இதெல்லாம் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, பசங்க சின்ன வயசில் வந்துட்டு 2 விஷயத்தில் மட்டும்தான், 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்னால் பசங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறது. எந்த மாதிரி ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறது, அம்மா அப்பா வந்துட்டு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தை தப்பே பண்ணாலும் வந்து கண்டிக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேம்பர் பண்ணுற சில்ட்ரன் வந்துட்டு தே பிகம் வல்னரபிள். இன்னொன்று புரோக்கன் ஃபேமிலிஸ், அப்பா அம்மா சண்டை போட்டுட்ருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்காது வீட்டில். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் தே பிகம் வல்னரபிள் அண்ட் பிகம் விக்டிம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் பார்த்துக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். So with that, I conclude my speech. Thank you so much, Acharya, for giving this opportunity again. Thank you so much.